Mr. Gang, இது என்ன கனவா? என்னை இப்படி தூக்கிட்டு போய் எவ்வளோ நாள் ஆகுதுல்ல? சரிதானே மிஸ்டர் கேங்? இல்ல என்ன பாரு, நான் உன்னோட டீச்சர் இல்லை. அப்ப எனக்கு நான் உனக்காக பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். எவ்வளவு விஷயம் உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு டீச்சரா இருந்ததுனால. நீ நினைக்கிறியா மறுபடியும் நீ சொல்றத கேட்கணும்னு? ஆனா என்ன இருந்தாலும் நீங்க என்னோட டீச்சர் இல்லன்னு சொல்றேன்ல. சும்மா ஆமான்னு சொல்லுங்க. எப்படியும் இதெல்லாம் கனவு தானே. சரி சரி, நான் தான் அது. பாத்தீங்களா, நான் சரியா தானே சொன்னேன். நான் உன்னை மிஸ் பண்ணேன், ரொம்ப மிஸ் பண்ணேன் மிஸ்டர் கேங். ஒரு நிமிஷம், இது நம்ம ஸ்கூல் தானே? அன்னைக்கு மாதிரியே இல்லை, முதல் நாள். நல்ல வேலை ஸ்கர்ட் போடல இந்த வாட்டி. நாம கிளாஸ் ரூமை போய் பார்க்கலாமா? சரி, உனக்கு என்ன வேணுமோ பண்ணலாம். இன்னும் வரல போல. ரெண்டு பேரும் எங்க போனாங்க? என்னது இது? இது அந்த பொக்கேவோட சீட்டு தானே? என்ன இது? எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கான்? இத்தனை மோதிரம் இருக்கு. எனக்கும் அது தெரியாது. அதனால திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டேன். என்னால் வேற என்ன பண்ண முடியும்? அதுக்காக அவ போகிற இடத்துக்குலாம் போயிட்டே இருப்பனா என்ன? நீங்க வரியா? தெரியல, எனக்கு இது பெருமையே கிடையாது. அது அவளை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தனா, அவள் எங்கேயாவது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாளேன்னு தான். ஏன்னா அவள் அதிகமாக வேலை பார்க்குற ஆள் இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த முறை நான் அவளை விட போகிறதே இல்லை. 10 வருஷமாக அவன் மேலே கண்ணு. ஆமாம், நான் முட்டாள் தான், ஒத்துக்கிறேன். என்ன இருந்தாலும் அவளை இழக்கிற அளவுக்கு முட்டாளா நான் இருக்க மாட்டேன். சரி, விஷ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வாட்டி யாருக்கு? உனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு தான்.
அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்டர் யோன்ஜோக்கா? உனக்கு இது டயர்டே ஆகாதா? எப்பவுமே டேட் பண்ணிட்டே இருக்க. ஆனா நீ மட்டும் தானே என்கிட்ட நல்லா பேசுற. நீ என்கிட்ட ஒழுங்கா பேசினா நான் இன்னும் நல்லா பேசுவேன். இது எப்படி இருக்கு? எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் அவ சொன்ன மாதிரி இல்லையே. நம்ம போலாமா? மிஸ்டர் கேங், நீங்க ஒரு ரகசியம் கேக்குறீங்களா? என்ன? ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு தீ பிடிச்சப்போ நீங்களும் நானும் இங்க இருந்தோம். உங்ககிட்ட செல்போன் இருக்கா? கூட கால் பண்றேன். என்கிட்ட செல்போனே இல்லையே. உண்மை என்னன்னா என்கிட்ட செல்போன் இருந்தது. எனக்கு அது தெரியாது. அப்புறம் நான் உங்ககிட்ட ரகசியம் சொன்னதால என்னோட ஒரு ஆசையை நிறைவேற்றுவீங்களா? என்ன ஆசை? இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, சரியாயிடும். இன்னும் ஒரு வாட்டி சரியாயிடும்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க இப்ப என் கூட இருக்கீங்க. இப்ப நிஜமாவே நீ என் முன்னாடி இருக்க. அது போதும்னு சொன்னீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க. இன்னும் ஒரு வாட்டி. கீழ இருந்து எடுத்து கொடுத்துறீங்க. இதுவும் இவன்கிட்ட இருக்கு. இது அந்த பொக்கே வாங்கினது இல்ல, நான் அவளுக்காக வாங்கினது. என்ன இது? யாருக்கு அந்த மோதிரம்? உங்களுக்கு தான் நான் வாங்கணுமா? அப்புறம் எதுக்காக என்கிட்ட கொடுக்காம இருக்க? இது செட் ஆகுதான்னு பாக்குறேன். எனக்கு நல்லா தெரியுது, என் அம்மா கிட்ட தான் கொடுத்தேன். இது எப்படி ஜீசு கிட்ட போச்சு? சரியாயிடும். விட எல்லாமே சரியாயிடும். என்னால பழைய காலத்துக்கு போக முடிஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. என் மனசு எல்லாமே சில்லுன்னு காத்தா அடிக்குது. உண்மைக்கு முன்னாடி கண்கள் மட்டும் ரொம்ப சூடா இருக்கு. அந்த நேரத்தில் எனக்கு இது உள்ளுணர்வா இருக்குன்னு கூட தோணுது. நான் தவிர்க்கணும்னு நினைச்ச அந்த உண்மையான விதி
நேத்து நான் திரும்ப போலையா? அந்த மோதிரம் நான் வாங்கின மாதிரியே இருக்கு. நான் வாங்கின மோதிரம் ஜீசு கிட்ட போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்திருக்குமோ? எப்படி அது? நல்லா தூங்குனியா? உன்னோட டீச்சர் எப்படி உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு? இல்ல, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அவரு மின்சியாவுக்கு கூட்டிட்டு போனாரு. நிஜமாவா? அப்ப சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். என்னது? நான் ஒரு பேஷண்ட்டை சியோல்ல ட்ரீட் பண்ண மெசேஜ் வந்தது, ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னது இது? கோட் மாதிரி இருக்கு. உனக்கு தெரியலையா? நீ ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே? உன்னோட ஃபேஸ் ஜாப் தான் உலகத்திலேயே பெஸ்ட்டு. ஒத்துக்கிறியா? ஆமாம், ஒத்துக்கிறேன். இதுதான் உண்மை, மறுக்கவே முடியாது. மறுபடியும் யார் அது? ஃபேஸ் ஜாப் அப்படின்னா என்னது? பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட். நான் ஆர்த்தோபெடிக்ஸ் தானே. இது பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் தானே? ஆர்த்தோபெடிக்ஸ்னா ஃபேஸ் ஜாப் இருக்குமா? இந்த காலத்துல பசங்க என்ன பேசிக்கிறாங்கன்னே புரியல. யாரு சொல்றா பாரு, நீ இன்னொரு ஸ்கூல் லஞ்சர் தான். ஸ்கூல் லஞ்சரா? எதிர்காலத்தில் ஸ்கூல் லஞ்சர்ஸ் கூட 12 மணி நேரம் கிட்ட போராடணும். அப்போ உனக்கு எல்லாம் புரியும். எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல. சாப்பாடு வேணும்னா போய் தானே ஆகணும். ஏய், கிளாஸை ஸ்கிப் பண்றவங்கள எனக்கு அட்வைஸ் பண்ண வரியா? ஆனா ஜீசு கிட்ட நான் தான் அவளை கூட்டிட்டு வந்தேன்னு ஏன் அப்படி சொல்ல சொன்னேன்? மன்னிச்சிடு. அவளுக்கு நேற்று நடந்தது எல்லாமே கனவுன்னு புரிய வைக்கதான். அது சரி, நான் சொன்ன விஷயத்த மறந்துடு. அது சரியா? ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் கட்டணும்ல. இந்த பணத்தை நான் திருப்பி கட்ட எத்தனை மாசம் உழைக்கணும் தெரியுமா உனக்கு? ஓ சரி சரி, போயிட்டு வரேன். அப்புறம் பார்க்கலாம். வேற எங்கேயும் போக கூடாது. உனக்கு வேணுமா? அப்புறம் நேற்று ஜாலியா இருந்ததா? 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. நிறைய குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். உன்னோட டீச்சரை மறுபடியும் தேடினியா நீ? ஏன்னா குடிக்கும் போதெல்லாம் அந்த டீச்சரை தேடி தானே போவ. எனக்கு பொறாமையா இருக்கு. நான் அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ஆனா அவர் எங்க இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. நேத்து உன் பர்த்டே அப்போ நீ ஒன்று தனியா இல்லைல்ல? என்ன விளையாடுறியா நீ? கேண்டல்ஸ் உதவி எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு சந்தோஷமா பர்த்டே சாங் பாடிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? அதனால தான் நான் அங்கே வரல. அப்படின்னா நீ எனக்கு 2 gift தரணும். 3 gift தரேன். 3. அப்ப எல்லாமே இங்க வேஷம் தானா? சரி, நானும் வேஷம் போட்டு பதில் சொல்லிடுறேன். எனக்கு 3 gift எல்லாம் வேண்டாம். ஒரே ஒரு சத்தியம் பண்ணு, ஓகே? என்ன சத்தியம் பண்ணும்? நான் உன்கிட்ட ஒரு இடமும் நேரமும் சொல்லுவேன். அப்ப நீ எங்க இருந்தாலும் சரி, யாரு கூட இருந்தாலும் சரி, எதுவும் கேட்காம அந்த இடத்துக்கு நீ வரணும். எனக்கு நீ வேணுங்கிற கட்டாயம் இருக்கும்போது நான் உன்னை கூப்பிடுவேன். கண்டிப்பா வரேன். சத்தியம் பண்ணியிருக்க? டாக்டர், உன்னை பிடிச்சிருக்கு. சின்ன பையனே, பேரு டியோக்குன்னு சொன்னல. ஏற்கனவே ஒருத்தன் வெயிட்டிங் லிஸ்ட்ல காத்துக்கிட்டு இருக்கான். டேட் ஆஃப் பர்த் பிரகாரம் ஆர்டர் இருக்கணும்னா உனக்கு டேர்னே கிடைக்காது தம்பி. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் அந்த லைன்ல நிக்கல, இந்த லைன்ல நிக்கிறேன். இங்க
நானா? ம் ஆமாம். சரி, அப்படின்னா உனக்கு டாக்டர் ஆகணுங்கிறது ஆசையா? அதான் அப்படி சொன்னியோ? டாக்டர் ஆகணும்னு ஆசை இல்லை, அதே மாதிரி வேலை, அதே மாதிரி பதவி, அவ்வளோதான். மரியாதையால தான் என்ன பிடிக்கும்னு சொன்னேன், அதனால தான் என்ன தேடுறேன்னு சொன்னேன். என்ன விஷயம்? பெருமைப்படுத்துறதுக்கு தான், வேற எதுக்கு, அவ்வளோதான். உன்னால எப்படி இன்னொரு பையன் கிட்ட தைரியமா வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியுது? ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் இப்படி ஒன்று பண்ணியிருக்கேன். என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யாரா நீங்கெல்லாம்? சரி, ஓகே, உனக்கு இப்போ என்ன வேணும்னு சொல்லு. அது டாக்டர் ஆகணும்னா வெளிநாட்டில் படிக்கணுமா? ஆன்ஜிசோ அப்படி தானே படித்தாங்க. அது உண்மை இல்லை. ஜீசு ஹை ஸ்கூலில் ஸ்டேட்ஸில் படித்தா, என் கூட கொரியாவில் ஒரே யூனிவர்சிட்டி. அப்படின்னா அவங்க ஒரே யூனிவர்சிட்டியா? 8 வருஷம். அப்போ அவங்க ஏன் வெளிநாட்டுக்கு போனாங்கன்னு தெரியுமா? எதுக்காக போகணும், எதுக்காக திரும்ப வரணும்? அது அவ விருப்பப்பட்டு போன மாதிரி தெரியல. பேரண்ட்ஸ் கட்டாயப்படுத்தியிருப்பாங்க போல. கட்டாயப்படுத்துனாங்களா? அப்புறம் உங்க காலேஜில் எதுவும் நடக்கலையா? இங்கே படுற பையா, மெடிக்கல் காலேஜில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஏதாவது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு தெரியுமா ஆன்ஜிசோ எதுக்கு இங்கே வரவே இல்லை ஒரு வாட்டி கூட? அதை தெரிஞ்சுக்க எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. கரம்டோன்னு பேரை சொன்னாலே அவளுக்கு பிடிக்காது. ஒருவேளை அவளுக்கு கடல் பயணம்னா பிடிக்காதுன்னு தோணுது. ஆன்ஜிசோவுக்கு கடல் பயணம் ஒத்துக்காதா? இங்கே வர்றதுக்கே அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா. இங்கே பாரு தம்பி, ஆன்ஜிசுவா மனசில் நினச்சிக்கிட்டு சுத்தாதா. சொல்ல கஷ்டமாக தான் இருக்கு. வெயிட்டிங் லிஸ்ட்டில் நான் தான் நம்பர் 1 தெரியுமா? நீ வளர்றதுக்குள்ள வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாம் அழிஞ்சிரும். குட் லக் ஃபைட்டிங். நான் இப்போவே வளர்ந்து தான் இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும். நம்பர் 1ல வேற யாரோ இருக்காங்க தெரியுமா? இருக்கட்டும், தேங்க்யூ. ஒரு நிமிஷம். நீங்கள் வெளிநாட்டில் இருந்து வரல? மிலிட்ரி சர்வீஸ்லாம் போகலையோ? இல்லை. குட் லக் ஃபைட்டிங். என்னடா இது? இவன் வெறுப்பேத்துறது ஏற்கனவே ஒருத்தர் பண்ண மாதிரியே இருக்கு. ஹலோ, கண்டுபிடிச்சியா? ஆமாம், அங்கே எதுவும் நடந்த மாதிரியே தெரியலையே. அப்புறம் ஜீசுக்கு கடல் பயணம் ஒத்துக்காதான். இதை பற்றி உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. என்ன? சரி, ஓகே, தேங்க்ஸ். ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் ஃபீக்கு ரொம்ப நன்றி. கடல். ஜீசு கரம்டுக்கு வந்துட்டாளா? உனக்கு எப்படி தெரியும்? ஜியோண்டோக் சொன்னா. அவனா? இன்னும் டச்ல இருக்கே என்ன? ஆமா, நான் டச்ல தான் இருக்க. அவன் என்னோட ஸ்டூடெண்ட். என்ன உனக்கு என்ன பிரச்சனை? என்ன, நான் ஏதாவது சொன்னனா? ஷின்வு, ஒரு பையனா எனக்கு பதில் சொல்லு. ஒரு பையன் சொல்றத வச்சு எப்படி அவனை நம்புறது? ஏன், வேற யாராச்சும் டேட் பண்றியா? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அதானே பார்த்த. என்னதான் இருந்தாலும் நீயும் ஒரு பையன் தானே. உன் பழைய டீச்சர் மாதிரியே இருக்க. என் கார் எடுத்துட்டு ஓடிட்டான். அப்படியெல்லாம் பேசக்கூடாது. காரை தான் நீ கண்டுபிடிச்சிட்டல, அப்புறம் எப்படி சொல்ற? ஆனா அவன் காணாம போனது தானே. என்ன, வருவாரா, பாப்பாரா, அப்புறமா காணாம போயிடுவாரா? எல்லாமே பொய் தானே. அதனால பசங்களை எப்படி நம்புறதுன்னு நீயே சொல்லு. இந்த ஆளை பத்தி இப்போ எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க. போயிட்டு வரேன். ஆனா சிஸ், அது பொய்யா இருக்காது. பசங்க தோன்றதுதான் சொல்லுவாங்க. நானும் அதுதான் சொன்னேன். என்ன சொல்றான்? என்ன இது? ஹேர்பின்னா? உங்க கிராஜுவேஷன் டேக்கு எனக்கு எது கிஃப்ட்? டீச்சர்,
இத பார்த்தா நாயோட சுவிங்க மாதிரி இல்ல? இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்படி தோணுது. அப்போ இத நாயோட சுவிங் டாய் மாதிரி வச்சுக்கலாம். அதனால நீங்க வெளியில போய் யாரு கூட குடிக்கும் போது, யாரையாவது சந்திக்கும் போது இது நீங்க கண்டிப்பா போட்டுக்கலாம். நான் சோல்ல இருக்கிற வரைக்கும் வேற யாரையும் காரணமே இல்லாம கடிக்கணும்னு தோணுச்சுன்னா வேற எதையும் கடிக்க கூடாது. இத கடிக்கணும். இதோ. என்ன பேசிட்டு இருக்க? நான் என்ன நாயா? சொல்லு, ஒழுங்கா வெளிய போ. உங்களுக்கு தெரியுமா என்ன? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதுக்கு மேல உங்க ஸ்டூடெண்ட் இல்ல. மிஸ் பேக், என்ன எப்பவும் சூஜி அணைய பார்த்துட்டு இருக்கீங்க? அதான் நீங்க டேட் பண்ணாம இருக்கீங்க. உன்ன ஜீசுக்கு கடல் பயணம் ஒத்துக்காதா? இதுக்கு முன்னாடி நான் இது கேள்விப்பட்டதே இல்லையே. மின்சியா, எங்க இருக்க? காஃபி. என்ன பண்ற? ஜூண்டியா கொடுத்தா. வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் போட்டுக்க சொன்னா. உனக்கும் வேணுமா? எனக்கு வேணாம், நான் வெளியே போறேன். எங்க போற? என்னால இனிமே சமைக்க முடியாது, பாத்திரமும் கழுவ முடியாது, லாண்டரியும் பண்ண முடியாது. பசங்களையும் நீயே பாத்துக்கோ. இது என்ன டிவோர்ஸ் டாக்குமெண்டா? என்னோட ரெஸ்யூம். வேலை கிடைக்க போகுது. வேலைக்கா? எங்க? வேற எங்க? ஹேர் சலூன்ல தான். என்கிட்ட கூட சர்டிபிகேட் இருக்கு. எதுக்காக நான் என் திறமையை வேஸ்ட் பண்ணும்? அதனாலதான் உனக்கு பிடிச்சதையும் நீ முயற்சி பண்ணு. நான் சம்பாதிக்க முயற்சி பண்றேன். சோரா, ஆனா நீ ஒழுங்கா பண்ணனா அப்புறம் அந்த பணம்லாம் எனக்கு தான். சோரா, கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்றியா? எத? நீ சொல்ற எல்லாத்தையும் ஏற்கனவே நான் தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பணம் எல்லாமே உனக்கு தான். என் பேர்ல எதுவும் இல்லைன்னு உனக்கே தெரியும்ல. அது எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு நீ மட்டும் போதும். இதுல வளர வாய்க்குன்னு ஏதாவது கார்டு இருக்கா என்ன? அப்படி எதுவும் எழுதி இருக்க மாதிரி எனக்கு தெரியலையே. யார் அது? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசுக்கு ஏதோ நடந்திருக்கு. ஆமா, ஜீசுவை நீ தான் கடைசியா பார்த்துருக்க. என்கிட்ட கடைசியா வந்து நீ அந்த புக்கை கொடுத்துருக்க. ஜீசு அந்த புக்கை கொடுத்துருக்கான்னு. ஓ, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அது ஜீசு, மென்சியோக், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னால் உள்ளே போக முடியாது. இதை நான் கொடுத்ததா ஷின்வோ கிட்ட கொடுத்துடு. அந்த நேரத்தில் நான் அதை பற்றி பெருசாக யோசிக்கிறேன். ஆனால் இப்போ என்னமோ வித்தியாசமாக தோணுது. அவ்வளோ தூரம் வந்துட்டு உன்னை பார்க்காம போயிருக்கா. அந்த நேரத்தில் ஜீசுக்கு ஏதாச்சும் நடந்ததா உனக்கு தெரியுமா? ஏதாச்சும் கேள்விப்பட்டியா? எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு. நாளைக்கு நீ என்ன பண்ண போற? வீக்கெண்ட் வெளியே போலாமா? சாரி, நாளைக்கு நான் இதுக்கு போயாகணும். நீ ஓவர்சீஸ்ல படிக்க போறியா? இல்லை, இங்கே ஒரு தடவை போயிட்டு வந்துட்டு போதும். அம்மா அப்பா கட்டாயப்படுத்த மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ அதனால தான் நான் போட்டில் போயாகணும். அப்போ ஜீசு அன்னைக்கு ஐலாண்டுக்கா போயிருந்தா? ஆமாம், அதனால தான் நான் அன்னைக்கு ஜீசுக்கு கால் பண்ணேன். அந்த ஆக்சிடெண்ட்டை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம். உனக்கு ஜீசு அந்த ஷிப்பில் எப்போ ஏறினான்ற டைமிங் தெரியுமா? எனக்கு அதை பற்றிலாம் அவ்வளவா தெரியலையே. ஆனால் ஆக்சிடெண்ட் ஆனப்போ இருக்காது. ஜீசு அப்போ இங்கே இருந்திருக்க மாட்டா. இப்போ எதுக்கு இதெல்லாம் கேட்குற? ஒன்றும் இல்லை, தேங்க்ஸ். உனக்கு தெரியுமா கேங்ஷிங்வு அவன் இன்னுமா அப்படி இருக்கான்? கேங்ஷிங்வு, உனக்கு இன்னும் ஹான்ஜிசுவை பிடிச்சிருக்கா? ஹே முட்டாள், என்ன நீ இப்படி சொல்ற? அவன் நம்மள என்ன பண்ணான்னு தெரியும்ல, உன்னை என்ன பண்ணான்னு தெரியும்ல. உன்னோட அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச அப்புறம் பாய் கூட சொல்லாம போயிட்டா. ஒரு வாட்டியாவது இது வரைக்கும் எப்படி இருக்கனாவது கேட்டிருப்பாளா? ஏற்கனவே நீ கஷ்டத்துல இருக்கும்போது அவ விட்டுட்டு போய் இன்னும் கஷ்டப்பட்டல்ல.
எனக்கு தெரியும். அப்படின்னா அவளுக்கும் நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். என்ன? ஏ ஜங்சரா, உனக்கு ஜீசுவை பத்தி தெரியல. நீ இப்போ போட் ஏற போறியா? தேங்க்யூ. ஆமா, ஒரு விஷயத்த போய் பார்க்கணும், அடுத்த போட்லேயே வந்துடும் நான். சரி, ஓகே, அது இருக்கட்டும். நான் எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு இது மட்டும் புரியவே இல்லை. என்னாச்சு? கட் பண்ணிட்டான். பைத்தியமாவன் அங்க போய் பதில் தேடிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றும் புரியல. இவளையும் எங்க காணோம்? எங்க போனா? கண்டிப்பா இதை நான் வாங்கி கொடுத்தது தான். அம்மாவும் ஜீசுவும் சந்திச்சிருப்பாங்களா? அன்னைக்கு பத்திரமா போனீங்களா? இங்கே ஏதாவது வேலையா வந்தியா? பக்கத்தில் ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதான் உன்னை கூப்பிட்டேன். நிஜமாவே நீ என்னை பார்க்கணுன்னு கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் பார்க்கவே மாட்டோன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். உண்மையை சொல்லி ஆகணும்னா இன்னமும் எனக்கு உன் மேலே கடுப்பாக இருக்கு. என்னை நீ ஏமாத்தினது எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி பாய் சொல்கிறது அவ்வளோ கஷ்டமா? சரி, நீ அவசரத்தில் இருந்தான்னு வச்சுக்குவோம், ஒரு கால் கூட பண்ண முடியலையா? அப்புறமா கூட எங்களுக்கு கால் பண்ணிக்கலாம்ல. நாங்கள் யார் உனக்கு? முக்கியமானவங்க இல்லைல்ல. என்ன மன்னிச்சிடு. என்னவோ எனக்கு யோசிச்சு அழுத்து போச்சு. இப்பதான் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. கேங்ஷிங் ஊக்காக மட்டும்தான் இப்போ நான் இதை நிறுத்துறேன். அதனால போய் இப்போ முதல்ல அவனுக்கு சாரி சொல்லு. ஷின்னுவா? நான் ஏதோ கெட்ட பொண்ணு மாதிரி என்னை பார்க்க வச்சிடறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி. நான்லாம் சோகமாக இருந்தால் சினிங்கிக்கிட்டே இருப்பேன். ஆனால் சாகிற வழியில் இருந்தா கூட முதல்ல உன்னை பற்றி தான் யோசிப்பான். அவன் அப்போ இருந்தே அப்படிதான். அவன் நேத்து கூட எதுவும் சொல்லல. நேத்துக்கா? அன்னைக்கு கூட அவன் எதுவும் அவன்கிட்ட சொல்லல. சரியாயிடும், கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். நீ வருத்தப்படுற அந்த விஷயம் அப்புறம் உனக்கு நடந்தது என்னன்னு எனக்கு இன்னும் தெரியாது. அது ஒன்று கஷ்டப்படுத்திட்டு இருந்தா நீ எல்லாத்தையும் மறந்துரு. ஞாபகம் வச்சுக்காத, ஞாபகப்படுத்தாத. என்ன வேணா இருக்கட்டும், உனக்காக நான் தாங்கிக்கிறேன். நீ அதனால நிம்மதியாயிரு.
இதோ இருக்கு. இன்னும் இது என்கிட்ட இருக்கு. ம், தேங்க்யூ. அப்புறம் இந்த பேப்பர்ல சைன் பண்ணணும். இங்க அந்த எக்ஸ்போ 3 மணிக்கு நடந்திருக்கு. அப்ப நான் 2 மணிக்கு போட் ஏறி இருக்கணும். என் அம்மா ஏறின போட் அதுதான். இந்த நேரத்துல யாரு? யார் இப்ப உங்களை அழ வச்சதுன்னு கேக்குறேன். உன்னோட டீச்சர் இப்ப எங்க இருக்காரு? அவராலியா நீங்க அழுறீங்க? அவர் ஏதாவது சொல்லிட்டாரா? என்னாச்சு? ஏன் அழறீங்க? அவனை பிடிச்சிருக்கு மிஸ்டர் கேங். ஏன்னா உன் டீச்சர் எனக்கு பிடிச்சிருக்கு, அவரை பிடிச்சிருக்கு. நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. என்ன என்ன சொல்றீங்க? எதை பண்ணிருக்க கூடாது? இந்த மோந்திரம் உங்களோடதா? இதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மோதிரம் உன் டீச்சரை பிடிக்க கூடாதுன்னு இருந்த காரணமே இதுதான். ஷினு இப்ப எங்க இருக்கா? ஆ 2 மணி போட்டு. ஜிசு, காலையில இருந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபயர்ஃப்ளை பிரிட்ஜில் நான் அனுப்பின புக்கை பார்த்து நீ வருவேன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசியா நீ என்னை பார்க்க வரல. எனக்கு அப்பதான் தெரிஞ்சது, ஆரம்பத்துல இருந்தே நீ வரணும்னு நான் எதிர்பார்க்கல. அப்புறம் உன்னை கஷ்டப்படுத்துறது ரொம்ப மோசமா இருக்கும்னு நினைச்சேன். அதனால இந்த வலியை நானே தாக்கிக்கலான்னு முடிவு பண்ணேன். இதுதான் நான் உனக்கு பண்ற பிராயச்சித்தமா நான் நினைச்சேன். ஆனா எல்லாமே இப்ப பொய்யாயிடுச்சு. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவியோன்னு நான் பயத்திலேயே இருந்தேன். ஆனா இப்போ இதுக்கு மேல என்னால முடியாது. இது என்ன? உங்க அம்மாவோட மோதிரம்.
என்னை மன்னிச்சிடு ஷின்வு, என்னை மன்னிச்சிடு. நான் தான் இங்க உயிரோட இருக்கேன். என்ன சொல்ற நீ? உண்மை என்னன்னா உன் அம்மா இறந்தது என்னாலதான். நீ என்ன சொல்ற? என் அம்மா இருந்ததுக்கு காரணம் நீ எப்படி சொல்றத? ஆக்சிடென்ட் ஆனப்போ நான் உன் அம்மாவை பார்த்தேன். எங்க தெரியல. எக்ஸ்போ முடிஞ்சிட்டு வர நைட் ஆயிடும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன பண்ண போற சோரா? மென்ஜாவுக்கு மீட் பண்ண போறியா? ஓகே, நீ போயிட்டு வந்துட்டு எனக்கு கால் பண்ணு. சரி, மெசேஜ் பண்ணாத. என் ஃபோன் ஸ்க்ரீன் உடஞ்சிருக்கு, என்னால் பார்க்க முடியாது. 2 மணி போட்டு. ஷின்வுவையும் பார்க்க கூப்பிடலாமா? எனக்கு அவன் நம்பர் தெரியாதே, மனப்பாடம் பண்ணியிருக்கணும். ஒரு நிமிஷம். நீ என் பையன் ஷின்வோட கிளாஸ்ல தானே படிக்கிற? ஆமா. ஓ, ஷின்வோட அம்மாவா? ஆமா, நான் தான் ஷின்வோட அம்மா. நான் ஷின்வோட ஃப்ரெண்டு தான். ஃபார்மலா பேச வேண்டாம். ஓ சரி, இன்னும் டைம் ஆகலையே. நம்ம வேணா ஏதாவது குடிக்கலாம், வரியா? எப்படியோ மழை தானே வருது. சரி. சரி, இந்த பக்கம் போலாம். என் பையன் எப்பவுமே லேட்டா தான் வருவான். ரெடி கூட அவ்வளவா இல்ல. அவன் இப்ப என்ன பண்ண போறான்? அப்படியெல்லாம் இல்ல, அவன் நல்ல அத்லீட், அக்கறையா இருப்பான், நல்ல பையன். இவனை மாதிரி நல்ல ஃப்ரெண்ட நான் சியல்ல கூட பார்த்ததில்ல. ஷின்வு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ரெண்டு. அப்படியா? அது சரி, நீ எங்க போயிட்டு இருக்க? இங்கேதான். வெளிநாட்டுக்கு போறியா? இல்ல, நான் சும்மா செக் பண்ணதா போறேன். அப்போ உனக்கு ஷின்வு கிட்ட இருந்து எதுவும் கால் வரலையா? ஷின்வு கிட்ட இருந்தா? என் செல்போன் உடைஞ்சிருச்சு. அது சரி, நீங்க எங்க போறீங்க ஆண்டி? நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால பார்க்க போறேன். ஆனா டிக்கெட்ஸ் காலி ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தான் தெரியல. ஆனா நான் போயே ஆகணும், வேற வழி. நீங்க வேணும்னா என் டிக்கெட் எடுத்துக்கிறீங்களா? அப்படியா? நிஜமாவா சொல்ற? எனக்கு வெளிநாட்டுல படிக்கணும்ல ஆசை இல்லை, எனக்கு போகவும் விருப்பம் இல்லை. இந்தாங்க. ஓகே, தேங்க்ஸ். அப்போ ஒரு நிமிஷம், இத நீ ரிட்டர்ன் கிஃப்டா வச்சுக்கோ. ஐயோ, உன் கைக்கு இது ரொம்ப அழகா இருக்கே. ஒரு டிக்கெட்டுக்கு இதெல்லாம் ஓவரா இல்ல? பரவாயில்ல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா உன் செல்போனை முதல்ல நீ ரெடி பண்ண. என்னோட போனையா? ஆமா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அப்புறம் பார்க்கலாம். கஷ்டப்பட்டு சரி பண்ணிருக்கேன், தயவு செய்து கீழே போடாதீங்க. அப்போ இது சரியாயிடுச்சா? ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ, ஷின்வோட டீச்சர் பேசுறேன். ஷின்வோட அம்மா வீட்ல இருக்காங்களா? அம்மா வெளியே போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? தீவுல இருக்க ஹாஸ்பிடல் போற நீங்க தானே சொன்னீங்க, அதனால போர்ட்ல போயிருக்காங்க. இல்ல, அந்த போட் கிராஷ் ஆக போகுது. அந்த போட்டு ஒரு நிமிஷம். ஹலோ ஷின்வோ, நீ எங்க இருக்க? மிஸ்டர் கேன், இப்ப எங்க இருக்கன்னு கேட்ட உன்ன. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அம்மா ஆபத்துல இருக்காங்க. என்ன?
நம்ம அம்மா ஆபத்துல இருக்காங்க. நம்ம அம்மாவா? ஏதாவது பிரச்சனையா? அம்மாக்கு என்னாச்சு? இல்ல, இப்ப நான் போகணும். திரும்ப நான் வந்தப்போ பேசலாம், சரியா? நான் கால் பண்றேன். ஷின்வு, ஷின்வு, உன்னோட அம்மாவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சது நான் போக வேண்டிய அந்த போட்ல தான் உன் அம்மா போயிருக்காங்க. இப்போ உனக்கு புரியுதா? அந்த போட்ல போயிருக்க வேண்டியது நான் தான், உன் அம்மா இல்லை. நான் தான் உன்னோட அம்மாவுக்கு அன்னைக்கு டிக்கெட்டை கொடுத்தேன். கொடுக்காம இருந்திருந்தா நடந்திருக்காது. நீ என்னை எப்படி மன்னிப்ப? என்னை பிடிக்காம போயிடும்ல. அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்ணும்போது நான் எப்பவுமே நடந்ததை நினைச்சுக்கிட்டு இருப்பேன். 너를 처음 본 그 순간에 사랑을 시작했고 그때부터 슬픈 예감에 널 밀어내보고 또 밀어내봐도 자꾸만 다가오는 너 어떻게 내